என்னம்மா இந்த கல்யாணத்துக்கு பாண்டி வரலையா? இல்லைங்க, வர முடியலையா. பணம் மட்டும் தான் அமுச்சு விட்டுருந்தான். அவன் மனசெல்லாம் இங்கேயே தான் இருக்கும். எப்படியும் தாலி கட்டுறதுக்குள்ள கண்டிப்பா ஃபோன் பண்ணுவான். அப்பா சொல்லுப்பா பாண்டி. பா தங்கச்சி கல்யாணம் எப்படிப்பா நடக்குது? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. பா உனக்கு எதனா பணம் தேவைப்பட்டா சொல்லுங்கப்பா. ஒரு குறையும் இல்லப்பா, நீ தான் எல்லாத்தையும் அமிச்சிட்டியே. எல்லாம் நல்லபடியா நடக்குதுல்ல? யார் ஃபோன் என்னப்பா? குடும்பப்பா ஒரு நிமிஷம் இரு, சுமதி பேசுறா. இந்தாம்மா. அண்ணே, டேய் சுமதி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டாமா. எப்பண்ணே வருவீங்க? நான் வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். அண்ணே, நான் தமிழ் பேசுறேனே. தமிழ் எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனே. நீ நல்லா இருக்கியானே? நான் நல்லா இருக்கேம்மா. அண்ணே, என் மகனுக்கு உன் பேரை தானே வச்சிருக்கேன், பாண்டின்னு. அப்படிங்களா? அந்த பாண்டி சார் கிட்ட கொஞ்சம் கொடுங்க, நான் பேசுறேன். இந்த மாமா கிட்ட பேசு. பேசுப்பா. எப்படி இருக்கீங்கன்னு கேளு. எப்படி இருக்கீங்க? குட்டி பாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்ப வருவீங்கன்னு கேளு. எப்ப வருவீங்க? வந்துடுறேன்டா செல்லம். வரும்போது உங்களுக்கு சாக்லேட், பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வரேன், சரிங்களா? என்னப்பா நல்லா இருக்கியா? மா என்னையா பாண்டி கண்ணுக்குள்ளேயே நிக்கிறையா? பார்க்கணும் போலயே இருக்கு. எப்பயா வருவ? வந்துடுறேம்மா, சீக்கிரம் வந்துடுறேம்மா. மா தங்கச்சி கல்யாணம் நடந்துருச்சாமா? இல்ல, இப்பதான் தாலி கட்ட போறாங்க. கெட்டு மேல சத்த கேக்குறியா? கேக்குறேம்மா. இந்தா கேட்டுச்சையா? கேட்டம்மா. கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சியா? அம்மா, அண்ணா கிட்ட இருந்தாமா போன். இந்த பேசு. அண்ணே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணல. நல்லா இருறாம்மா, நல்லா இருறா. மா எல்லாரும் ஜாகிரதையா பாத்துக்கம்மா. நான் மறுபடியும் ஃபோன் பண்றேம்மா உனக்கு. பாண்டி, தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாடா? நல்லபடியா முடிஞ்சிருச்சுடா. அதுக்கு என்ன பாண்டி ஃபீல் பண்ற? வா போலாம். வா போலாம், வா வா. பார்க்கு, பீச், சினிமா, சொந்தக்காரங்க வீடு, ஏன் கோயிலுக்கு கூட துணை இல்லாம யாரும் பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புறது கிடையாது. அவங்க நம்பி அனுப்புற ஒரே இடம் பள்ளிக்கூடம் தான். கடவுளே கூட நம்பாதவங்க ஒன்னே என்னைய நம்பி தானே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. பெத்தவங்க நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண உடனே எந்த ஸ்கூல்ல தலை நிமிர்ந்து நடந்தனோ அந்த ஸ்கூல்ல தலைகுனிய வச்சுட்டான்டா அந்த சுந்தர பாண்டிய. அவனை லாரியில ஏத்தி கோணில அல்லலும்டா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னங்க சீக்கிரம் வாங்க, மணி ஆகுது. என்னத்த இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க? பின்ன சிவகாமி எல்லாம் கட்டலான்னு துபாயில இருந்து உத்தரவு வந்துச்சு. இப்ப பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு பூமி பூஜை நடத்துற சந்தோஷம் தான். பரபரப்பு இல்லாம பிள்ளை எப்படி? அப்படியே அத்த? ஆமாடா, நம்மளும் சொந்த வீடு கட்ட போறோம்ல. எத்தனை நாள் கனவு அது? போயிட்டு பொழுதுல வந்துருவோமா? வந்து நிறைய வேலைங்க இருக்கு. அத்த அத்த, சின்ன பாண்டி பொம்மை விட்டுட்டு போயிட்டான். ஐயோ மறந்துட்டேம்மா. போனதும் பொம்மையை தான் முதல்ல கேட்பான். புவனா, வீட்டை பத்திரமா பாத்துக்கோமா. போயிட்டு வரோம். சரி. வர்றம்மா. அந்த அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. சிவகாமி, சிவகாமி, என்ன? அதை எடுக்கக்கூடாது. பேசணும்.
எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஆண்டிக்கு சொல்லாதீங்க. அவன் அங்கேருந்து அழுதுகிட்டே இங்க வந்து என் முகத்தை பார்க்காம ஏமாந்து போயிடுவான். அவன் வந்த அப்புறம் சொல்லுங்க என் பையன் கேட்டுப்பான். நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ஏப்பா முகத்தை பார்க்காம முடியாம போறேனேன்னு நினைக்கும் போதுதான் ஐயா பாண்டி, அம்மா உன்னை விட்டுட்டு போறேன்டா. நீ எங்க இருந்தாலும் என் உசுறு ஒன்று சுத்திக்கிட்டே தானே இருக்கும். அப்பா சூதுவாது தெரியாதவர்டா, அவரை பத்திரமா பார்த்துக்கோடா. ஒரே ஒரு வார்த்தை தாண்டா எனக்கு. எல்லா பேர பசங்களும் பார்த்துட்டேன்டா. உன் பிள்ளைங்களை மட்டும் பார்க்க முடியலையடா எனக்கு. பாடி இந்த பணத்தை வச்சுட்டு ஆக வேண்டியது பாருங்க. வேற ஏதாவது தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. சரிப்பா. சார், சுந்தரப்பள்ளி வாத்தியாருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, கையில் துணி போடுங்க. தேங்க்யூ சார். பாண்டிகிட்ட இருந்து பார்சல் வந்திருக்கு. மாப்பிள்ளை பார்சல் அனுப்பிச்சிருக்காரு. மாமா, மாப்பிள்ள பாண்டிகிட்ட இருந்து போன் வந்திருக்கு மாமா.